அதாவது எல்லாரும் ஏதோ மத நல்லிணக்கம், இந்த புண்ணாக்கு புடலங்காய் எல்லாம் எப்ப வருது? நான் கேக்குறேன், அந்த சிக்கந்தர்ங்கிற நபர் அவர் எப்படி மலையில செத்து போனார்? மலைக்கு எதுக்கு போனார்? ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன பேசுறாங்க, நவாஸ் கனி போன்ற மதவெறி தீய சக்திகள், அப்துல் சமத் இவங்கெல்லாம் நாங்க அங்க தர்காருக்கு போறோங்கிறீங்க. தர்காவே வர்றதுக்கு முன்னாடி அங்க இருந்தது யார்? காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் கோயில் தானே இருந்தது. அங்க உனக்கு என்ன வேலை சிக்கந்தருக்கு? அப்போ போனது எதுக்கு என்றால் பல்வேறு விதமான இது பற்றிய கருத்துக்கள் இருக்கிறது. அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்காகத்தான் சிக்கந்தர் போனான் என்று கூட வழக்கு இருக்கிறது. மக்களிடையே அது மாதிரியான கருத்து இருக்கு. அதனால அப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்ற இந்துக்களுக்குத்தானே அந்த மலை சொந்தம். உனக்கு என்ன வேலை? அதனால ஈவன் மத நல்லிணக்கம் விரும்புறவங்க, இந்து முஸ்லிம்களிடையே பிரச்சனை இல்லாமல் இணக்கமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, தே கேன் ரீலொகேட் தி தர்கா. என்ன தப்பு இருக்கு? இப்ப அயோத்தியில் அதே மாதிரிதானே ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அது ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் மாத்திரம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல, ஆதாரங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அந்த மாதிரி இதுக்கு தீர்வு காணணும்னு நினைச்சா முஸ்லிம் மக்கள் அந்த மாதிரியாக இந்துக்களோடு நாங்க டெய்லி உரண்டை இழுக்கிறது இந்துக்களுக்கு எதிராக அப்படி. ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லைன்னா நம்ம நினைக்க கூடாது. அயோத்தியில மாத்திரம் நடந்தது, மதுராவில் நடந்தது, காசியில் நடந்துங்கிறது இல்லை. எச் ராஜா அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்லும் போது, உங்களுக்கு வேணா சிக்கந்தர் தர்காவை வேற பக்கம் மாத்திரனா மாத்திட்டு போங்க அப்படின்ற இருக்குன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். மரியாதைக்குரிய ஐயா ஹெச் ராஜா அவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். சொல்லப்போனால் முருகன் மலையை பாதுகாப்பதற்கு மத நல்லிணக்கத்திற்கான ஒரு பயணமாக நான் செல்லும்போது காவல்துறை கைது செய்தார்கள். அப்போ முதல் கண்டன பதிவே அவர் தான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். அது மட்டுமல்ல, எனக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு உண்மையான இந்துத்துவ சித்தாந்தவாதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். ஒரு வசிஷ்டர் கையில் கிடைச்ச ஒரு பெரிய பாராட்டாக தான் நான் அப்படி பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் அவர். அதே வேளையில் அவர் சொல்கிற எல்லா விஷயமும் சரி அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக அவர் நேற்றைய தினம் நானும் அந்த பேட்டியை பார்த்தேன். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு சிக்கந்தர் அவுலியா தர்கா என்பது 300-400 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு தர்கா. இன்றைய இஸ்லாமியர்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்பதற்காக அந்த ஒரு புனிதருடைய தர்காவை அகற்றணும் என்ற முடிவெடுப்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறு செய்யக்கூடியவனை திருத்தணும் அல்லது தவறு செய்யக்கூடியவனை சட்டத்தின் முன்னால் தண்டனை கொடுக்கணுமே தவிர அந்த தர்காவே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் சொல்கிற லாஜிக்கே பொருந்தாது. ஆரம்பத்தில் அங்கே முருகன் மலை தான் இருந்தது, இருக்க தான் செஞ்சது. காசி விஸ்வநாதர் கோவில் இருக்க தான் செய்தது. அன்றைக்கு இந்துக்கள் ஆட்சி செய்தவர்கள் தானே. இங்கே பெரிய முகலாய படையெடுப்புலாம் பெரிய நசுக்குதல் கொடுத்து அதெல்லாம் மக்களையெல்லாம் அழித்து அப்புறம் பிறகு அங்கே தர்கா வந்துச்சு. அப்படிலாம் ஒரு வரலாறும் கிடையாது. அங்கே உள்ள இந்துக்களே அவருடைய புனிதர் அவருக்காக கொடுக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. வழிபாடு நடந்திருக்கு. இன்றைக்கு உள்ள சில இஸ்லாமியர்கள் பயங்கரவாதத்தின் பக்கமோ அல்லது இந்த தேசத்தின் பிரிவினைவாத சக்திகளுக்கு ஒரு கைக்கூலியாக அவர்கள் செய்கிறார்கள். அந்த தவறுக்கு நாம் எதிர்க்கலாம். அந்த மாதிரியான பயங்கரவாத சக்திகளை எதிர்த்து பேசலாமே தவிர அந்த தர்காவையும் நீங்கள் எடுக்கணும், அதை இடத்த மாற்றி வைக்கணும், அதுதான் நல்லிணக்கம் என்றால் அது நல்லிணக்கம் அல்ல. நிச்சயமாக இஸ்லாமிய மக்களை புண்படக்கூடிய ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறேன். அது அவருடைய கருத்தாக இருக்குமே தவிர பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது, அது சர்ச்சைக்குரியதாக இருந்தால் சர்ச்சையை நீக்க வேண்டுமே தவிர அதுக்காக வழிபாட்டு தலமே நீக்க முடியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னால் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது. இது 400 வருஷத்துக்கு முன்னால் தானே இருந்துச்சு. அப்படி பார்த்தா இஸ்லாமும் பாரதத்துக்கு 1500 வருடங்களுக்குள்ளே தானே. 1500 வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாம் கிடையாது. அப்போது நீங்கள் எல்லா பள்ளிவாசல்களும் எடுத்தால் ஏதோ ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கும். அப்போ கோவிலுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சர்ச்சை வந்துருச்சுன்னா சர்ச்சையை நீக்குமா, இல்லை கோவில் பள்ளிவாசலை நீங்கள் எடுங்க கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியுமா? அது வாதம் கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜ்மீர் தர்கான்னு இருக்குது. அது பாரதம் முழுக்க ஒரு பெரிய இஸ்லாமியரிடத்தில் ஈர்ப்பை பெற்ற ஒரு தர்கா. அது அந்த தர்காவுக்கு கீழே சிவன் கோவில் இருக்குது. அதை தர்காவை அதனால் எடுக்கணும்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவர் டாக்டர் மோகன் பகவத்ஜி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒவ்வொரு இடமா தர்காவை நோண்டி பார்க்குறதோ அல்லது சிவன் கோவில் இருக்கான்னு ஒவ்வொரு இடமா நோண்டி பார்ப்பதோ அது சரியான செயல் அல்ல. சில இந்து தலைவர்கள் தங்கள் ஃபேமஸ் ஆவதற்கு இப்படி செய்கிறாங்க அப்படின்னு பகிரங்கமாக அந்த தர்கா விஷயத்தில் அவர் கண்டிக்கிறத பார்த்தோம். அதே பார்த்தீங்கன்னா எந்த தர்காவுக்கு கீழே சிவன் கோயில் இருக்குது, தடுக்கணும், அதை எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரோ அவருக்கு பதிலடி கொடுக்க விடாமல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்
10வது வருஷமாக 11வது வருடமாக ஒரு சாதர் அதே தர்காவிற்கு தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி இங்கே மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய சிறுபான்மை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜமால் சித்திக்கு 2 பேரையும் கூப்பிட்டு அந்த சாதரை கொடுத்து என் சார்பாக நீங்கள் போய் அந்த தர்காவுக்கு போடுங்க அப்படின்றாங்க. அப்போ சிவன் கோவிலே இருந்தால் கூட அல்லது இருக்குதா என்ற சர்ச்சை இருந்தால் கூட இன்றைக்கு அது தர்காவாக இருக்கிறது, வழிபாட்டாக இருக்குது. இப்போ வழிபாட்டுக்கு பாஜக என்றைக்குமே எதிர் கிடையாது. வழிபாட்டின் மூலம் சர்ச்சை வந்தால் இந்த சர்ச்சையை தீர்க்க வேண்டியும் போராடணும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. முருகன் மலை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த முருகன் மலையில் அன்றைக்கு ஒரு இஸ்லாமிய பெரியவருக்கு அடக்கம் செய்ய அனுமதி கொடுத்தாங்க. அது 300-400 ஆண்டு காலமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த இந்துக்களுக்கும் எதிர்ப்பு கிடையாது. ஆனால் அதை சிக்கந்தர் மலை என்று இன்றைக்கு சில தீவிரவாத அமைப்புகள் கையில் எடுத்து மாற்ற முயல்வதோ, அல்லது அங்கே போய் நாங்கள் ஆட்டை பலி கொடுப்போம் அல்லது ஆளை பலி கொடுப்போம் அல்லது அங்கு அதை வைத்து கொண்டு திமுகவிற்கு பலம் சேர்ப்பதற்கு, இஸ்லாமியர்களை பயமுறுத்துவதற்கு ஒரு அரசியல் செய்வோம் என்று செய்வார்களே ஆனால் அதை தடுக்கணும். அது மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது. அதுதான் ஒரு உண்மையான இந்துத்துவாவின் நிலைப்பாடை நான் பார்க்குறேன். அதனால் நான் ஹெச் ராஜா ஐயாவை மதித்தாலும் கூட அவர் பேசி இந்த விஷயத்தில் எனக்கு முரண்பாடு கருத்து இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அங்கு முருகனை எப்படி தரிசிக்கிறார்களோ அப்படி சிக்கந்தர் அவுலியா என்று சொல்லக்கூடிய அந்த மதப்பெரியவரை வழிபாடு செய்யக்கூடிய இஸ்லாமியர்களை தடுப்பதோ அல்லது அங்கிருந்து அந்த அவுலியா தர்காவை எடுப்பது என்று சொல்லுவதோ ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது நல்லிணக்கத்திற்கு மேலும் குந்தகம் விளைவிக்கும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது குறிப்பிட்ட அந்த முருகன் கோவில், காசி விஸ்வநாதர் கோவிலில் கார்த்திகை தீபம் போன்று சில முக்கியமான பண்டிகைகள் கொண்டாடக்கூடிய நேரத்தில் வம்புக்குன்னு நாங்கள் அங்கே ஆட்டை அறுத்து பலி கொடுப்போன்னு ஒருத்தர் ஆடை கழுத்தில் போட்டுட்டு போனால் அப்போ அது பிரச்சனை வருமா வராதா? இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கு ஐயா ஹெச் ராஜா அவர்கள் இப்படி பேசுகிறது எனக்கு முரண்பாடான கருத்தாக நான் பதிய வைத்தாலும் கூட இப்படி பேசியதற்கு தூண்டியது யார்? இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தானே. நானே தெளிவாக சொன்னேன். அதாவது இவர்கள் போகிற போக்கு என்பது மீண்டும் அயோத்தியை போன்று திருப்பரங்குன்றம் மாறுவதற்கு வழிவகுக்கிறார்கள். அமைதியாக வழிபாடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு, நீ இலைமறைக்காயா சில நேரங்கள் அதை செய்திருக்கிற, அதை கூட இந்துக்கள் பெருந்தன்மையை கண்டுகொள்ளாமல் விட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய மாதத்தில், புனிதமாக வணங்கக்கூடிய சில நாட்களில் நீ போய் அங்கே ஆர்டர் இருப்போன்னு அதுவும் பகிரங்கமாக வம்புழுக்கிறதுக்கு நீ ஒரு செயலை செய்தால் அதை இந்துக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அப்போ பொறுத்து கொள்ளலைன்னா ஒரு கட்டத்தில் என்ன வரும்? நீ முருகன் மலையில் நாங்கள் இடம் கொடுத்து வழிபாட்டுக்கு உனக்கு உரிமை கொடுத்தா நீ அதை சிக்கந்தர் மலைன்னு மாற்றினா எப்படி ஏற்றுக்கொள்வோன்ற கேள்வி எழும்பும். ஒரு கட்டத்தில் நீ இது மாதிரி அந்த மலையின் புனிதத்தை கெடுப்பதை பகிரங்கமாக அறிவித்து விட்டு செய்தால் பிறகு அங்கே அவுளியா ஏன் இருக்கணும் அப்படின்ற அடுத்த கேள்வி வரும். நானே கடந்த காலத்தில் பேசியிருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி வரக்கூடாது என்றால் இப்படி செய்யக்கூடியவர்களை அடக்கணுமே தவிர அங்கே அந்த தர்காவே இருக்கக்கூடாது என்று சொன்னால் அது உடன்பாடான கருத்து கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், அயோத்தியில் நடந்த விஷயம் வேற. அது ராமருடைய ஜென்ம பூமி. அந்த ஜென்ம பூமி மாதிரி இன்னொரு ராமருக்கு ஜென்ம பூமி கிடையாது. அப்போ அந்த புனித தலத்தை அவர்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்துக்கள் உரிமைக்காக போராடியது நியாயம் இருக்கிறது. அதில் நானும் குரல் கொடுத்திருக்கிறேன். இன்னொன்று, அங்கே பாபர் மசூதி என்பது ஜென்ம பூமியை, கோவிலை இடிச்சிட்டு கட்டின அந்த இடம். அந்த கட்டிடங்கள்லாம் இன்றும் அங்கே பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இங்கே சிக்கந்தர் அவுலியா என்பது ஒரு கோவிலை இடிச்சிட்டு கட்டலை, அல்ல கோவிலுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு சர்ச்சைக்குரியதாக்கலை. இது தனி இடம், அது தனி இடம். இன்றைக்கு உள்ள இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய செயலால் 400-500 ஆண்டு காலமாக வழிபடக்கூடிய ஒரு அவுலியாவுடைய ஒரு தர்காவை, இஸ்லாமியர்கள் மதிக்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் அப்புறப்படுத்துவோம் என்று பேசுவது அது நியாயமா இல்லை. இப்படி பேசுவதற்கு ஹெச் ராஜா ஐயா போன்றவர்களையும் தூண்டுவதற்கு இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் காரணமாக இருக்கிறார்கள். இப்படி பேசினாதான் அவனுக்கு புத்தி வருன்ற ஒரு மனநிலையில் கூட அவர் பேசியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது. அதனால் இஸ்லாமிய பெரியவர்கள், ஜமாத்தார்களை இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் உண்மையான நல்லிணக்கத்திற்கு முன் வரணும். இந்த நவாஸ்கனி போன்ற நாதாரிகளோ அல்லது ஜவாஹிருல்லா, அப்துல் சமது, ஆலூர் சனவாஸ், திருமாவளவன் இது மாதிரியான இந்த திமுகவுக்கு எலும்பு பொறுக்கக்கூடியவர்களை நம்பாம உண்மையான இந்து சகோதரர்களை நல்லிணக்கத்தோடு நம்பி அவர்களோடு கைகோர்த்தால் சிக்கந்தர் அவுலியா தர்கா என்பது வழிபாட்டிற்குரியதாக தொடரும். அதே மலை புனிதமிக்க முருகன் மலையாக தொடரும். இதுதான் நல்லிணக்கம். அந்த நல்லிணக்கத்தை நோக்கி இஸ்லாமியர்கள் வர வேண்டும். வரலன்னா ஹெச் ராஜா ஐயா இன்னைக்கு பேசினது முரண்பாடு நான் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசுவதற்கு இந்த அடிப்படைவாதிகளுடைய தூண்டுதல் காரணம் ஆகிவிடக்கூடாது என்பதை சிறுபான்மை சமூகம் புரியணும்.